ஓம் ஸ்ரீ தாரணியர்களுக்கு வணக்கம். இது ஜோதிட வகுப்பு. ஜோதிடத்தை பற்றி நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜோதிடம் என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு புரிதலை ஏற்படுவதற்கு தான் இந்த வகுப்பு. ஜோதிடத்தை நமக்கு கொடுத்த யார் அப்படின்னா சகாதேவன்லேருந்து, சகாதேவன் சாஸ்திரம் சொல்லுவாங்க இல்லையா, ஜோதிடத்தில் மிக மிக ஜாம்பவான். அவர் தான் நிபுணன். அந்த சகாதேவன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகஸ்திய மாமுனிகள், அப்புறம் அவருடைய வழித்தோன்றல்கள், ஜோதிடத்தை நமக்கு கொடுத்த முனிவர்கள், வியாச பகவான், அனைவருக்கும் நன்றி. முதலாவதாக நம்முடைய ஜோதிட பாடத்தில் குரு வணக்கம். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியின் குருவான ஹயக்ரீவரை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வகுப்புல சென்னை அகஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம முடிச்சிருந்தோம். இந்த வகுப்புல சென்னை அகஸ்னா என்னங்கிறத பார்ப்போம். சென்னை அகஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை அகஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாரசூலை, அதற்கு அடுத்ததாக யோகினின்னு வரும். யோகினியை பற்றி அது பெரிய ஒரு டீட்டெயில். அதை நான் அடுத்தடுத்த வகுப்புல சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சென்னை அகஸை மட்டும் பார்ப்போம். இது என்னங்க சென்னை அகஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஏங்க தஞ்சை அகஸ்ன்னு கொடுத்தா என்ன, இல்லை அப்படின்னா காரைக்குடி அகஸ்ன்னு கொடுத்தா என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த மாநிலத்தின் தலைநகரம் எது அப்படின்னா சென்னை தான். ஓகேங்களா? அப்போ இந்த சென்னையில் எந்த நேரத்தில் சூரிய உதயம் வருகின்றது அதை வைத்துதான் அதாவது தலைப்பகுதி தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போ இந்த தலைப்பகுதியான சென்னையில் எந்த நேரத்தில் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சென்னை அகஸ்ங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. அகஸ் அப்படின்னா சூரியனுடைய வெளிச்சம், அதாவது சூரியன் தோன்றல். இப்போ இந்த பகல் பொழுது அதை தான் பார்த்தீங்கன்னா அகஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. பகல் பொழுது எந்த டயத்திலிருந்து எந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகல் பொழுது இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சென்னை அகஸ்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 28, அதாவது கார்த்திகை மாதம் முதல் நாள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 28, 31 கொடுத்துருப்பாங்க. 28 நாழிகை 30 வினாடிகள். ஓகேங்களா? ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா 60 நாழிகைகள்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, பகல் இரவு இரண்டும் சேர்ந்தது 30 பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சூரிய உதயத்திலேருந்து தான் கணக்கு. சரிங்களா? சூரிய உதயத்திலேருந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா திரும்ப சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற டைம் தான் பார்த்தீங்கன்னா 60 நாழிகைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த 60 நாழிகையில் பார்த்தீங்கன்னா 30 நாழிகை பகல் பொழுதும் 30 நாழிகை இரவு பொழுதும் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இது என்ன நடக்கும் அப்படின்னா, கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் மிக மிக விரைவிலே வந்துடும். சரிங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சித்திரை மாதம்னு வச்சுக்கோங்களேன். சித்திரை மாதம் பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா 30:42, அதாவது வாசன் பஞ்சாங்கத்தில் சித்திரை மாதத்தில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா 30:42 கொடுத்துருக்காங்க. அப்போது பகல் பொழுது பார்த்தீங்கன்னா 30 நாழிகை தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 42 வினாடிகள் வரைக்கும் இருக்குங்க. புரியுதுங்களா? அப்போது இன்னைக்கு கார்த்திகை மாதம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா 28:31. அப்போது 30 நாழிகையில் 2 நாழிகை குறைவாக இருக்கின்றது. அப்போது இன்னைக்கு பகல் பொழுது 2 நாழிகையில் என்ன, ஒரு நாழிகைக்கு 24 நிமிடங்கள், 2 நாழிகைக்கு பார்த்தீங்கன்னா 48 நிமிஷம் வந்துடுது. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி 5:15 5:20க்குள்ளே பார்த்தீங்கன்னா இருட்டிடும். அதுக்கு முன்னாடியே சூரியனுடைய மறைவு வந்துடுது. ஓகேங்களா? இதுதான் பகல் பொழுது. இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை அகஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா 28:31, 28 நாழிகை 31 வினாடிகள் வரைக்கும் இருக்குங்க. அப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:15க்குள்ளே சூரியன் மறைவு. சரிங்களா? அப்போ பகல் பொழுது குறைவாகவும் இரவு பொழுது அதிகமாகவும் இருக்கும். இது எப்பன்னா அந்த கோடை காலத்தில் பனிக்காலங்களில் இதே மாதிரியான அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதாவது பகல் பொழுது குறையும், பகல் பொழுது கூடும். பகல் பொழுது கூடுவது கோடை காலத்தில், பகல் பொழுது குறைவது எப்போ அப்படின்னா மழைக்காலத்திலும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா பகல் பொழுது குறைஞ்சிரும். அப்போது ஈவினிங் ஒரு 5:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ மார்கழி மாதம் தை மாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகலில் ஒரு 5:30 5:40 கூட நீங்கள் போக தேவையில்லைங்க. 5:30லே பார்த்தீங்கன்னா சூரியன் டோட்டலாக அஸ்தமனம் ஆகிடுவார். அப்போ பகல் பொழுது ரொம்ப கம்மியாயிடும். அதேமாரி மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் கம்மியாயிடும். ஓகேங்களா? இதுதாங்க சென்னை அகஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்க, இதில் இது எதுக்குங்க இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
நம்முடைய பஞ்சாங்கத்தினுடைய பேசிக்கே என்னன்னா பகல் பொழுது அப்படின்னா சூரிய உதய நேரத்தில் இருந்தான் கணக்கு. சரிங்களா? அப்போ அந்த சூரிய உதய நேரம் இன்று காலையில பார்த்தீங்கன்னா சூரிய உதய நேரம் பக்கம் 70ஆம் பக்கம் வந்து நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்கம் 70ல வந்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அக்ஷராம்சம் சென்னை, கொழும்பு, திருவனந்தபுரம், கோவை, மதுரை அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ சென்னையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதத்தில் காலை 6 மணி 1 நிமிடத்தில் உதயம், உச்சம் வந்து 12 மணி 10 நிமிடத்தில் உச்சம், ஈவினிங் வந்து சூரிய அஸ்தமனம் 6 மணி 18 நிமிடங்களுக்கு சூரிய அஸ்தமனங்க எங்க சென்னையில. இதே வந்து பார்த்தீங்கன்னா கோவை எடுத்துக்கோங்களேன். கோவை எடுத்துக்கிட்டோம்னா இங்க சென்னையில இருந்து 6 மணி 1 நிமிடத்தில் சூரிய உதயம். இதே கோவையில் எடுத்துட்டோம்னா 6 மணி 17 நிமிடம் சூரிய உதயம். அஸ்தமனம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி 29 நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் ஆயிடுது. அப்போ சென்னையில காலையில 6:01 வந்து சூரிய உதயம் வந்து இங்க தெரிஞ்சிடுது. இதே கோவையில பார்த்தீங்கன்னா 16 நிமிடங்களுக்கு பிறகுதான் வந்து அங்க பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் ஆரம்பிக்குது கோவையில. இதுல கொடுத்துருக்க இந்த டைம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். சரிங்களா? நீங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ நீங்க 70ஆம் பக்கம் போய் கோவையில இருந்தீங்கன்னா அது என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த டயத்துல இருந்தா நமக்கு சூரிய உதயம் ஆரம்பிக்கும். கரெக்டா தெரியும். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா சூரிய கிரணங்கள் வந்து அப்படி வர ஆரம்பிக்கும். பளிச்சுன்னு வர ஆரம்பிக்கும். இதுதாங்க கணக்கு. இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சூரிய உதயத்தை கூட வந்து அவ்வளவு அழகா முன்பே நமக்கு கணித்து நம்முடைய யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இதுல பஞ்சாங்கத்துல. இது எதுக்குங்க சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இதெல்லாம் வந்து எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா முக்கியமா நீங்க பார்த்துக்கோங்க. பகல் பொழுதுல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியம் பண்ண போறோம், இல்லை முக்கியமா ஒருத்தரை மீட் பண்ண போறோம், இல்லை முக்கியமாக வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், இல்லை ஒரு லேண்டு பார்க்க போகிறோம், பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லை அப்படின்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா 6 to 6 to 7:30 வரைக்கும் அமுத யோகம்ங்கிறது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 10 to 12 லாபம் இருக்கின்றது. 12:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 4 to 6 உத்தியோகம். இப்படி இருக்குங்க. ஓகேங்களா? இதே வந்து நீங்க சென்னையில வந்து நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் எப்போ ஏப்ரல் மாதத்தில் சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடத்தில். ஓகேங்களா? இதே வந்து நீங்க கோவையில் இருந்தீங்கன்னா 6 மணி 17 நிமிடம். புரியுதுங்களா? அப்போ என்னன்னா இப்போ திங்கட்கிழமை பகல் பொழுது 6 to 7 போட்டிருக்காங்க. 6 மணி முதல் 7:30 மணி வரை. அப்போ உங்களுக்கு வந்து அந்த அமுத வேலை எந்த டயத்தில் ஆரம்பிக்கும்னா 6 மணி 1 நிமிடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 7:31 வரைக்கும் வந்து உங்களுக்கு அமுத யோகம் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இதே நீங்க கோவையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6:17 தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா சூரிய உதயம். அப்போ 6 மணி முதல் 7:30 மணி வரை திங்கட்கிழமை காலையில அமுத யோகம்னு கொடுத்துருக்காங்க. நீங்க கோவையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6 மணிலேருந்து கணக்கு எடுத்துக்க கூடாது. 6 மணி 17 நிமிடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இதே வந்து ராகு காலம்னு வச்சுக்கோங்களேன். காலையில திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா 7:30 9 ராகு காலம் காலையில. சரிங்களா? கரெக்டா சொல்லிட்டீங்க. காலையில 7:30 ராகு காலம், 10:12 யமகண்டம் வந்துடுது. சென்னையில் இருப்பவர்களுக்கு காலையில் 7:31 9:01 வரைக்கும் ராகுகால வேலை. இதே கோவையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7:30 ஒரு 17 நிமிடத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 17 நிமிடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 7:30 ஒரு 17 நிமிடம் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 6:17 முதல். ஓகேங்களா? 6 மணி 17 நிமிடத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த அமுத வேலை ஆரம்பிக்கிறது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலத்துக்கு வந்துடும். சரிங்களா? ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா 7:09 வருது இல்லையா, 7:30. அப்போ 7:30 பார்த்தீங்கன்னா ஒரு 17 நிமிடத்தை வந்து கூட்டிக்கோங்க. அப்போ 7:40 7:47க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு காலமே ஆரம்பிக்குது காலையில். இது கோவையில் இருப்பவர்களுக்கு இதுதாங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ அது முடியும் வேலை எப்போ
அதாவது 7:30 to 9 சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போது 7:47 முதல் அதுலேருந்து ஒரு 17 நிமிஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 9:17 வரை வந்து ராகுகால வேலை இருக்கின்றது. ஓகேங்களா? இதுதாங்க கணக்கு. இப்போ ரொம்ப ஈஸியாக புரியுதுங்களா? இது 70ஆம் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. எங்கே அப்படின்னா தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம், ஆற்காடு, நெல்லூர் இதுமாரி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு அதாவது சில இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எது கூட சேர்ந்துருந்தோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன டைமுக்கு கொடுத்துருக்காங்களோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 10:30, 12 யமகண்டம்னு வச்சுக்கோங்களேன். எப்போ திங்கக்கிழமைக்கு 10:30, 12 யமகண்டம். அப்போ கோவையில் இருப்பவர்களுக்கு 10:30 10:47 12:17 வரைக்கும் யமகண்டம். சரிங்க, யமகண்டம் முடிஞ்சு போச்சுப்பா. ஓகேங்களா? யமகண்ட வேலை முடிந்து விட்டது. அப்போ 12 மணிக்குள்ள நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு கிளம்புவீங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகளை போய் மாட்டிக்குவீங்க. என்னடா நம்ம தான் யமகண்டம்லாம் கரெக்டாக எல்லாம் முடிஞ்சுட்டு யமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே வந்து நம்ம கிளம்பணும். இருந்தாலுமே பலவிதமான தொல்லைகள் அவஸ்தைகள் எல்லாமே படுறோமே. நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்தோம், நல்ல நாள் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்துல தான் நீங்கள் வந்து லாக் ஆகிடுவீங்க. சூரிய உதயம் முக்கியமான விஷயங்க. ஓகேங்களா? சூரிய உதயம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படையான பேசிக்கான விஷயம் வந்து சூரிய உதயம் தான். அதான் பார்த்தீங்கன்னா சென்னை ஆகஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் வந்து இதே மாதிரி தாங்க. இப்போ ராகுகாலம் யமகண்டம் பார்த்தோம் இல்லைங்களா? இது மாதிரி தான் எல்லா ஹோரைகள் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு வந்து ஒரு ஹோரை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த ஹோரைக்கு வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில், அதாவது நீங்கள் இருக்கிற அந்த மாவட்டத்தில் எந்த நேரத்தில் சூரிய உதயம்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்களோ அந்த டயத்துலேருந்து நீங்கள் கணிச்சிக்கணும். சரிங்களா? அப்போ காலையில் 6 to 7:30 அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அமுத யோகம் கொடுத்துருக்காங்கப்பா. நான் 6 மணிக்கே பண்ணிட்டேன்ப்பா, ஆனால் ஒன்றுமே வந்து எனக்கு நடக்கல, இல்லை பெரிய பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா உங்களுடைய ஊரில் 6:20க்கு சூரிய உதயம் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? 6:20லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? 6:20க்கு மேல் தான் உங்களுக்கு அமுத யோகம், அந்த வேலை ஆரம்பிக்கின்றது. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு மீட்டிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து முக்கியமான தலைவர் வந்த பிறகுதான் அந்த மீட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா களகட்டும். யார் பேசணுமோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து டைமிங்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க, எல்லாம் கச்ச கச்சன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் முக்கிய தலைவர் யார் வர்றாங்களோ அங்கே தான் ஒரு மீட்டிங்கான முக்கியமான ஒரு பாயிண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அது மாதிரி தாங்க சூரியன்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் தலைவர். நவகிரகங்களுக்கு சூரிய பகவானே தலைவர். அந்த தலைவர் உதயமான பிறகுதான், அந்த தலைவருடைய பிரசன்னத்திற்கு பிறகுதான் எல்லா ராகுகாலம், யமகண்டம், நல்ல நேரம், கெட்ட நேரம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு விஷயத்தை வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே இந்த இடத்துல திரும்பவும் நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் ஒரு விஷயத்த முக்கியமாக மைண்டில் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாருமே, எல்லா நண்பர்கள் வந்து எல்லாருமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்னா சூரிய உதயத்திலேருந்து வந்து கணக்கு வச்சுக்கோங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, டைமிங் வந்து நைட்டு வந்து 12:30க்கு பிறகு மறுநாள் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படி சொல்லுவாங்க. அது வந்து ஆங்கில தேதிக்கு மட்டும்தான். ஆங்கில தேதிக்கு மட்டும்தான். மீண்டும் சொல்கின்றேன், ஆங்கில தேதி மட்டும்தான் மாறும். நம்முடைய தமிழ் முறைப்படி கிழமை மாறவே மாறாது. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக மைண்டில் ஏற்றிக்கோங்க. இது முக்கியமான பேசிக்கான விஷயம். இங்கே தான் ரொம்ப பேர் கரெக்டாக போட்டு விட்டுருவாங்க. நான் வியாழக்கிழமை நைட்டு நான் 12:30 மணிக்கு பிறந்தேன், அப்போ வெள்ளிக்கிழமை தானே, டேட்டு தான் மாறிட்டேன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. டேட்டு மட்டும்தான் மாறுவே ஒழிய உங்களுடைய நம்முடைய மரபுப்படி, சரிங்களா, பஞ்சாங்கம், ஜோதிடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மரபு. சரிங்களா? அப்போது இந்த மரபு தான் வந்து மிக மிக முக்கியமான பேசிக்கான விஷயம். ரொம்ப ரொம்ப எளிமை, ரொம்ப ரொம்ப அற்புதம். அதில் இருக்கிற நுணுக்கங்களை புரிஞ்சுக்கணுங்க, அவ்வளோதாங்க. சரிங்களா? எவ்வளவு பெரிய தேராக இருந்தாலும் சரிதாங்க. அதுக்கு எப்படி அச்சாணிங்கிற அந்த கடையாணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அச்சாணி வந்து எவ்வளோ முக்கியமோ, அச்சாணி பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த அச்சாணி வந்து எப்படி முக்கியமோ அது மாதிரி தாங்க இதில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்கள் தான் ரொம்ப 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 முக்கியம். அப்போது இந்த நுணுக்கமான விஷயங்கள் மட்டும் வந்து கரெக்டாக மைண்டில் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மிகப்பெரிய புலமையை வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சென்னை ஆகஸ்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து 28, 31 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே குறைஞ்சிட்டே வந்துட்டே இருக்கும்.
அந்த டைமிங் வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டே இருக்கும். எப்போ 28 தான் வரும். 28 நாழிகை, அதாவது பகல் பொழுது 28 நாழிகை மட்டும்தான். 2 நாழிகை கம்மி. 48 நிமிடங்கள் கம்மி தான். கார்த்திகை மாதத்தில் 48 நிமிடங்கள் கம்மி பகல் பொழுது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வினாடிகளும் குறைய ஆரம்பிக்கும். லாஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து 7 வினாடி தான் கொடுத்துருக்காங்க. பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா 31 வினாடி கொடுத்தவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா 7 வினாடி. சரிங்களா? அப்போ 7 வினாடி வரைக்கும் கொடுத்துட்டாங்க. 28 நாழிகை 7 வினாடி தான். கார்த்திகை மாதத்தில் 29ஆம் தேதி வந்து அதாவது 28 நாளிகை 7 வினாடி மட்டும் தாங்க இருக்கு. அப்போ பகல் பொழுது வந்து பகல் பொழுது குறைய ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து வந்து நம்ம இதில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மார்கழி மாதத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பார்த்தீங்கன்னா 28:07 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 28 நாளிகை 7 வினாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அது பாருங்க, அது இன்னும் வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும். எதனால வந்து மார்கழி வந்து பார்த்தீங்கன்னா பனிக்காலம். அப்போ பனிக்காலத்தில் இன்னும் கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் குறையதான் ஆரம்பிக்கும். இதுதாங்க சென்னை அகஸ். அகஸ் என்றால் பகல் பொழுது. ஓகேங்களா? சூரியனுடைய ஒளி வீசும் அந்த பகல் பொழுது தான் எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து நீங்கள் கேளுங்க. நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இந்த வகுப்பை உங்களுக்கு அளிப்பதற்காக அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனருக்கு மிக மிக நன்றி. இந்த வகுப்பை உங்களுக்கு அளிப்பதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் கேமராமேன் ஸ்வீட்டி அவர்களுக்கு நன்றி. இந்த பதிவை உங்களுக்கு தொகுத்து வழங்கும் எடிட்டர் காட்சன் அவர்களுக்கு மிக மிக நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.